வணக்கம். நான் உங்கள் ஆத்ம தோழி ஜெயம் அஸ்ட்ரோ டாரட் பேசுறேன். ஆத்ம தோழர்கள் அனைவரையும் இந்த பதிவிற்குள் வருக என வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம எந்த மாதிரி ரீடிங்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னா, சிவனோட பிளெஸ்ஸிங்ஸ். ஓகே, ஆருத்ரா தரிசனம் இல்லையா, நாளைக்கு பௌர்ணமி அம்பாளோடதும் சேர்ந்து வருது. திங்கட்கிழமை இந்த ஆருத்ரா தரிசனம் வர்றது மிகவும் ஒரு சிறப்பான ஒரு விஷயம். ஸோ அதனால நம்ம ஆருத்ரா தரிசனத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஆருத்ரா தரிசனம் என்ன அப்படின்னு சில பேர் தெரியாதவங்க இருப்பாங்க. அவங்களுக்கான ஒரு சில வார்த்தைகள் அதை பத்தி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு தெரியல அப்படின்னா இதை கண்டினியூவா பாருங்க. இல்ல உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க ரீடிங்ஸை மட்டும் கூட பாத்துக்கலாம். ஓகே, இது உங்களோட சாய்ஸ் தான். திருவாதிரை நட்சத்திரத்துக்கு வடமொழியில என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அதாவது சமஸ்கிருதத்துல ஆர்த்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ மார்கழி மாசம் வருகிற இந்த திருவாதிரை நட்சத்திர நாள்ல எல்லா சிவாலயங்களிலுமே ஆருத்ரா தரிசனம் ரொம்ப சிறப்பா கொண்டாடுவாங்க. ஓகே, சேந்தனார் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, சேந்தனார் வீட்டிற்கு களி சாப்பிட்றதுக்காக நடராஜர் வந்த தினமும் இந்த நாள் தான் அப்படின்னு சொல்றாங்க. சோ இன்றைக்கும் தில்லையில திருவாதிரை களி அப்படின்னு சொல்லிட்டு சிவனுக்கு படைப்பாங்க. அது ரொம்ப ஃபேமஸ். ஓகே, அப்புறம் இதுக்கு இன்னொரு கதையும் இருக்குது. திரேதா யுகா அப்படின்னு ஒரு பெண் அம்பாளோட ஒரு தீவிர பக்தியா இருந்திருக்கிறாங்க. சோ அவங்க ஹஸ்பண்ட் கல்யாணம் ஆன உடனே இறந்துருவாங்க. சோ அதனால அவளால பார்க்கவே முடியாது. அவ ரொம்ப அழுது அம்பாள்கிட்ட கண்ணீர் விடும்போது, இவ்வளவு வருஷமா உன்னை நான் கும்பிட்டதுக்கு நீ எனக்கு இதுதான் ஒரு கொடுக்கிற பரிசா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டு அழுவாங்க. சோ அப்ப அம்பாள் சிவன் கிட்ட சொல்லி அந்த அவரோட ஹஸ்பண்டோட உயிரை மீட்டு தருவாரு. சோ அந்த ஹஸ்பண்ட் உயிரோட தன் மனைவி கிட்ட மனைவி முன்னாடி அவர் உயிர் தெழுந்ததும், அதுக்கப்புறம் அம்பாளும் சிவனும் அவங்க 2 பேருக்குமே தம்பதி சகிதமா ஒரு ஆசீர்வாதம் கொடுத்து காட்சி கொடுத்ததும் இந்நாள் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த நாள்ல நாமும் இந்த சங்கரனையும் சங்கரியையும் வணங்கினா நமக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும். நம்மளோட பூர்வ ஜென்ம பாவங்கள் எல்லாம் தொலைந்து நம்ம எல்லாவித நன்மைகளையும் இந்த ஜென்மத்திலையும் அனுபவிக்க முடியும் அப்படின்றது ஒரு ஐதீகம். இது அதுவும் திங்கட்கிழமை இந்த ஆருத்ரா தரிசனம் பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. சோமவாரம் இல்லையா, அதனால ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆருத்ரா தரிசனம் ராமநாதபுரம், ராமேஸ்வரம் போற வழியில ராமநாதபுரம் இருக்கு இல்லையா, அங்க திரு உத்தரகோசமங்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழைய சிவாலயம் இருக்கு. அங்கு உள்ள அது சாமி பேரு கூட மங்களநாதர் மங்களாம்பிகைன்னு நினைக்கிறேன். சோ அங்க ஒரு 6 அடி உள்ள ஒரு பச்சை நிற ஒரே கல்லாலான மரகத சிலை இருக்கு. சோ அத வருஷத்துக்கு ஒரு தடவை எடுத்துட்டு அந்த சந்தன கப் பண்ணி உள்ள வச்சிருவாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை, ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ஆருத்ரா நாளுக்கு முத நாள் எடுத்து அந்த இன்னைக்கு ஈவினிங் நினைக்கிறேன் இந்த சந்தனம் எல்லாம் களைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அபிஷேகம் ஆராதனை பண்ணி தைல காப்பு பண்ணி திருப்பி ஒரு உள்ள கோவில்ல வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான் அந்த நடராஜர் நமக்கு அந்த சந்தனம் இல்லாம காட்சி அளிக்கிறது அடுத்த வருஷம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. வருடம் ஒரு முறை தான் இது நடக்கும். அங்க அந்த சந்தனம் இருக்கு இல்லையா, வருடம் முழுவதும் சிவன் உடம்புல அந்த நடராஜர் மரகத கல்லுல இருந்த சந்தனத்தை இன்னைக்கு பிரசாதமா கொடுப்பாங்க. காலையில 4 மணிக்கு 3 மணிக்கு கொடுப்பாங்க. சோ நைட்டு ஃபுல்லாவே அதுக்காக மக்கள் எல்லாம் அங்க காத்திருப்பாங்க அந்த சந்தனம் வாங்குறதுக்காகவே. ஏன்னா அந்த சந்தனத்தை கொஞ்சம் கொஞ்சம் தான் எல்லாருக்குமே கொடுப்பாங்க. அந்த கொஞ்சோண்டு சந்தனம் ஒரு துளிய கூட சாப்பிட்டோம்னா நமக்கு உடம்புல உள்ள வியாதிகள் எல்லாம் குணமாகும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும். அதாவது உங்களுக்கு என்னென்ன நடக்கணும்னு நினைச்சு நீங்க அதை சாப்பிடுறீங்களோ அந்தந்த விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். நம்ம செஞ்ச பாவங்கள்ல இருந்து நமக்கு விடுபடுறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் சொல்லுவாங்க. சோ
அது வந்து உத்தரகோசமங்கையில வந்து இந்த ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஓகே, இது வரைக்கும் நமக்கெல்லாம் அந்த பாக்கியம் கிடைக்கல. நம்ம எல்லாருக்கும் அடுத்தடுத்த வருடங்கள்ல நமக்கு இந்த பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சிவனையும் அம்பாளையும் வேண்டிக்கிறேன். ஓகே, ராமேஸ்வரத்திலையும் இந்த சிறப்பான பூஜைகள் இதுக்காக நடைபெறும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்ம எல்லாருக்குமே சிவனோட அருளும் அம்பாளோட அருளும் பரிபூர்ணமா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நம்ம பதிவுக்கு போகலாம். வாங்க இப்ப நம்ம பதிவுக்குள்ள போகலாம். நான் வந்து 2 கார்டு எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து நடராஜர் கார்டு. ஓகே, பிளெஸிங்ஸ் ஆஃப் கிரியேட்டிவ் திங்கிங். ஓகே, இதுதான் வந்து நடராஜரோட ஃபர்ஸ்ட் இருந்தது ஒரு விஷயம் நடராஜர் பத்தி ஃபர்ஸ்ட் கார்டு. ஓகே, செகண்ட் கார்டு வந்து அர்த்தநாரீஸ்வரர். சிவனும் அம்பாளும் அர்த்தநாரீஸ்வரரா காட்சியளிக்கக்கூடிய ஒரு கார்டு. ஓகே, சிவன் பார்வதி டிவைன் பிளெஸிங்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் அண்ட் ஹார்மனி. ஓகே, இந்த 2 கார்டுல உங்களுக்கு எந்த கார்டு ரொம்ப ரெசினேட் ஆகுது, நடராஜரா இல்ல அர்த்தநாரீஸ்வரரா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த கார்டை செலக்ட் பண்ணலாம். ஓகே, இல்ல இது வந்து நடராஜர் வந்து ஃபர்ஸ்ட் பைல், அர்த்தநாரீஸ்வரர் வந்து செகண்ட் பைல், இப்படி கூட நீங்க சாய்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனா நீங்க பிக்சர் மூலமா இது பண்ணும்போது உங்களோட இன்ட்யூட்டிவ் வந்து ஒர்க் ஆகும். ஓகே, எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோ நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம பதிவுக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நடராஜர் செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங்ஸ் வந்து பார்த்துடலாம். வாங்க. ஓகே, சிவன் உங்களுக்கு கொடுக்கும் ஆசீர்வாதம் என்ன? ஆருத்ரா தரிசனத்தை முன்னிட்டு சிவன் வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான பிளெஸிங்ஸை கொடுக்க விரும்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க. உங்களோட திட்டங்களை வந்து செயல்படுத்துறதுக்கான நல்ல நேரம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்களோட ஃபியூச்சர்ல வந்து நீங்க ஒரு தொழில்ல, ஒரு வேலையில ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் வெற்றியையும் காண போறீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதுக்கு வந்து சிவன் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, லைஃப்ல நீங்க ஒரு மிகப்பெரிய வெற்றியை சந்திக்க போறீங்க ஃபியூச்சர்ல அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சாக்ரிஃபைஸ், அந்த விஷயத்துக்காக நீங்க ஒரு சில சாக்ரிஃபைஸ் கூட பண்ண வேண்டியது இருக்கும். ஆனா அந்த சாக்ரிஃபைஸ் பண்ண விஷயத்தினாலேயே நீங்க வந்து அந்த வெற்றியை தொடுவீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு டிவைனோட கைட்னஸ் வந்து, சிவனோட கைட்னஸ் வந்து கிடைக்க போகுது. அது வந்து ஒலி மற்றும் ஒளி, அதாவது லைட் அண்ட் சவுண்ட், எது ஒரு விஷயமாவும் எந்த ஒரு ஃபார்மாவும் உங்களுக்கு கிடைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சில நேரம் வந்து சவுண்டு, அதன் மூலமா உங்களுக்கு சில விஷயங்கள் யாராவது பேசுற மாதிரி, இல்ல உங்களுக்கு ஏதோ ஒரு அட்வைஸ் பண்ற மாதிரி, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கலாம். இல்ல கனவுல வந்து உங்களுக்கு சில விஷயங்களை வந்து ஒரு பிக்சர் பார்க்கறது மாதிரி, ஒரு லைட் மாதிரி வந்து கடவுள் வந்து உங்களுக்கு உணர்த்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஹெல்பிங் ஹேண்ட், அதாவது நீங்க கஷ்டப்படும் போதெல்லாம் வந்து உங்களுக்கு கை கொடுக்கறது யாரு அப்படின்னு சொன்னா அந்த நமசிவாயம் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதனாலதான் ஒரு வேர்டு கூட சொல்லுவாங்கல்ல, உங்களை கட்டி கடல்ல தூக்கி போட்டா கூட உங்களோட கடைசி வார்த்தை கூட நமசிவாயன் இருந்தா நீங்க வந்து எவ்வளவு பெரிய அந்த ஆபத்துல இருந்து கூட நீங்க வெளியில வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ வந்து
இது வந்து உண்மைதான். ஓகே, இப்ப வந்து நான் ஒரு இது சொல்ல போறேன். இது வந்து ஒரே ஒருத்தர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணிட்டே இருக்காரு, உங்க இது எனக்கு கதை வேண்டாம் அப்படின்னு. அப்ப அது யாருன்றது எனக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு தெரியும் இல்ல. உங்களுக்கு கேட்க விருப்பம் இல்லைன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, சோ எனக்கு வந்து ஆக்சுவலா நடராஜர் வந்து நான் பார்த்தது வந்து எப்ப அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்க பார்த்தேன் அப்படின்னா, ஒரு எந்த இடம் அது, இந்த இது கிட்னி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்தா அவங்களுக்கு வந்து ஒரு கோவில் சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து எங்க இருக்குன்னா திருச்சி பக்கத்துல எங்கேயோ இருக்கு. அந்த கோவில்ல வந்து ஒரு வெற்றிவேர் மாலை அது வாங்கி வந்து நம்ம நடராஜருக்கு சாத்திட்டு, அந்த ஒரு சின்ன கிணறு மாதிரி இருக்கும் அந்த கோவிலுக்குள்ளேயே. அந்த தீர்த்தத்தை வந்து நம்ம ஒரு 5 லிட்டர் எத்தனை லிட்டர் கேன் கொண்டு போயிருக்கீங்களோ அதுல பிடிச்சுக்கலாம். பிடிச்சுக்கிட்டு அதையும் வந்து அந்த கேனையும் வந்து அந்த நடராஜர் முன்னாடி வச்சுட்டு வெற்றிவேர் மாலைய நடராஜருக்கு சாத்திட்டு, அந்த மாலைய வந்து அந்த தீர்த்தத்தையும் வாங்கிட்டு வந்து நீங்க 48 days, ஓகே, அதை தொடர்ந்து கண்டினியூஸா நீங்க வந்து காலையில வெறும் வயிற்று, அதான் நைட்டே வந்து என்ன பண்ணணும்னா ஒரு டம்ளர் தண்ணியில ஒரு கொஞ்சம் வந்து தீர்த்தம் ஊத்திட்டு கொஞ்சம் வீட்டுல இருக்க தண்ணியை மிக்ஸ் பண்ணி ஒரு டம்ளர் வச்சுக்கணும். அதுல வந்து அந்த வெற்றிவேர் 48 முடிச்சிருக்கும், அது வந்து 48 நாளைக்கு. ஸோ ஒரு முடிச்சு எடுத்து அந்த தண்ணியில போட்டு நைட்டே ஊற வச்சிடணும். காலையில எந்திரிச்சு வெறும் வயிற்றுல அந்த தண்ணியை வந்து நீங்க பருகும் போது டயாலிசிஸ் பண்ணணும்னு சொல்ற அந்த ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறது கூட உங்களுக்கு சிறுநீரகங்கள் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இந்த 48 days வந்து நீங்க நான்வெஜ் சாப்பிடாம இந்த வெறும் வயிற்றுல இந்த வெற்றிவேர் நடராஜருக்கு சாத்தன அதை வந்து நீங்க குடிக்க ஆரம்பிக்கும் போது அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மிராக்கிள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு பழுதடைந்த உங்கள் சிறுநீரகங்கள் வந்து நார்மலா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து நாங்க நிறைய பேருக்கு சொல்லி அந்த தீர்த்தத்தை வாங்கி கொடுத்து அவங்க வந்து நல்லா இருக்குத நான் என் கண் முன்னாலே பார்த்திருக்கேன். சோ வந்து நானே சில பேருக்கு தமிழ்நாட்டுல இருந்து வரவழைச்சு கொடுத்திருக்கேன். சோ வந்து உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து இந்த விஷயம் தெரியல அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா இதை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஓகே, நம்ம ஃபேமிலினால ஒருத்தவங்க வந்து பயனடைஞ்சாங்க அப்படின்னா அந்த புண்ணியம் வந்து உங்க ஃபேமிலியை வந்து காப்பாத்தும் அப்படின்றத வந்து நான் சொல்லிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ 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 ஏஞ்சல்ஸ், தேங்க்யூ யூனிவர்ஸ், தேங்க்யூ சிவா, தேங்க்யூ 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 தேங்க்யூ. பைரவர், ஓகே, உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் நீங்க கால பைரவரை கும்பிடும் போது அந்த காலத்தையே மாற்றக்கூடிய சக்தி வந்து இந்த கால பைரவருக்கு உண்டு. சோ எவ்வளவு பெரிய பிரச்சனைகள்ல இருந்தும் உங்களை வெளியில கொண்டு வர்றதுக்கு இந்த கால பைரவர் வந்து அருள் வந்து உங்களுக்கு எப்பயுமே இருக்கு அப்படின்னு சொல்லி ஐயா சொல்றாங்க. ஓகே, காலபைரவர் வந்தாலே எப்பயுமே ஹனுமார் வந்துருவாங்க. சோ வந்து உங்களுக்கு உங்களோட அந்த வாழ்க்கை பயணத்துல ஒரு மலை போல வர்ற பிரச்சனைகள் எல்லாம் பனி போல விலக்கி கொடுக்கறது யாரு அப்படின்னு சொன்னா நம்ம வந்து ஹனுமான் தான். இவரும் வந்து சிவனோட ஒரு அம்சம்தான். ஓகே, சோ நீங்க வந்து ஹனுமாரையும் ஒரு மனதார எப்பயுமே நீங்க கும்பிடும் போது சிவன் அருளும் உங்களுக்கு சேர்ந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சிவன் அருளும் பெருமாளோட அருளும் சேர்ந்து கிடைக்கும் நீங்க ஹனுமாரை கும்பிடும் போது. ஓகே, ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க வந்து ஒரு நோய் நொடியில வந்து நீங்க மாட்டிக்கிட்டீங்க, இல்ல ஒரு தவறான ஒரு உணவு பழக்க வழக்கமோ, இல்ல ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஏதாவது ஒரு நோயில இருக்கிறாங்க, இல்ல வந்து அது என்ன சொல்றது ஒரு அடிக்ஷன் ஆயிட்டாங்க, அந்த பழக்கத்துல இருந்து வெளியில வந்து வரவே முடியல அவங்களால அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து நடராஜர் வழிபாடு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அவங்க வாழ்க்கையில கொண்டு வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அது வந்து
ஒரு நிமிஷம்தான் அந்த அந்த லைஃப் வந்து சேஞ்ச் ஆகுறதுக்கு வந்து உங்களுக்கு கடவுளோட அருள் மட்டும் இருக்கு அப்படின்னா, அந்த டைமிங் உங்களுக்கு தப்பா இருக்கு, கோள்கள் உங்களுக்கு தப்பா இருக்கு, கிரகங்கள் உங்களை தப்பா வந்து உங்களுக்கு ஒரு தப்புனா எப்படின்னா, கிரகங்கள் வலிமை இழந்து அது வந்து ஒரு சில பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுக்குது. இல்லை நீங்க போன ஜென்மத்துல பண்ண பாவங்கள் புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரிதான் கிரகங்கள் வந்து செயல்படும். ஓகே, சோ வந்து அந்த கிரக பாதிப்பிலிருந்து நீங்க வெளியில வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து சிவன் வழிபாடு மிக மிக முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. அவர் நினைச்சாருன்னா, சிவன் நினைச்சாருன்னா உங்க ப்ராப்ளத்தை ஒரே நிமிஷத்திலேயே வந்து கலைஞ்சிருவாரு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இது வந்து எனக்கு நடந்த ஒரு பர்சனல் விஷயம் என்ன அப்படின்னா, போன வருடம் ஓகே 2023 ஓகே எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் ஆச்சு. அது 2-3 கோவில் இருக்கு, அதுல இதுவும் ஒரு கோவில். எனக்கு வந்து பயங்கர ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ஆகி நான் வந்து உயிருக்கே ஒரு போராடுற ஒரு நிலைமை வந்தது. ஆனா அதை நான் வந்து வெளியில யார்ட்டுமே சொல்லலை. என்னோட உடம்புக்குள்ள நடந்த மாற்றம் எதுக்கு யாருக்குமே தெரியாது, நான் எங்க ஃபேமிலிக்கு மட்டும்தான் தெரியும். சோ வந்து எனக்கு ரொம்ப வந்து நான் ஒரு கண்ணீரோட இருந்த சமயத்துல வந்து ஒரு அதாவது பிளட்ல வந்து ஒரு இது அதிகமாயிடுச்சு. ஸோ அதன் மூலம் எனக்கு என்னோட அந்த எலும்புகள்லாம் வந்து பலம் இழந்தது, வேற ஒன்றும் விஷயம் இல்லை. ஸோ அப்போ வந்து நாங்கள் டாக்டர்கிட்ட போய் காட்டும் போது டாக்டரே வந்து எனக்கு வந்து 3 months தான் எனக்கு டைமே கொடுத்தாங்க. 3 months தான் வந்து நீங்க மோஸ்ட்லி நல்லபடியா நடமாட முடியும், கைகால் சுகத்தோட இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னோட ஆயுசையே நிர்ணயிச்சாங்க ஒரு 3 months அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து சிவன் அப்பா தான். ஓகே, இது வந்து நடந்த விஷயம் என்னன்னா, ஒரு எண்ணெய், அந்த எண்ணெய் வந்து ஏதோ ஒரு கோவில்ல வந்து திருச்சி பக்கத்துல தான், அதுவும் ஒரு அந்த கோவில் நேம் எனக்கு ஞாபகம் வரலங்க. அங்க வந்து எண்ணெய் வந்து ஒரு ஏதோ ஒரு இதுக்கு வந்து ஏதோ சாத்தி, சிவன் கோவில் தான், ஆனா சிவனுக்கு வந்து அந்த அபிஷேகம் கிடையாது. அந்த கோவில்ல இருந்து கொஞ்சம் தூரமா போய் அங்க வந்து ஏதோ ஒரு சாமி இருந்தது ஒரு கல் உருவத்துல, அதுக்கு வந்து அபிஷேகம் பண்ணி அந்த எண்ணெயை கொண்டுட்டு வந்து தேய்ச்சா வந்து நம்ம உடம்புல உள்ள நோய்களாம் போயிரும்னு சொல்லுவாங்க. வாதக்கல் நினைக்கிறேன் அந்த கல்லு பேரு. ஓகே, வாதக்கல் முனியா ஏதோ ஒரு நேம். ஸோ அந்த கோவிலுக்கு போறதுக்காக நாங்க வந்து நானு, என் ஹஸ்பண்ட், என்னோட மாமியார் 3 பேரும் நாங்க வந்து டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கோம் அந்த கோவிலுக்கு. ஓகே, கார்ல போயிட்டு இருக்கோம். போயிட்டு இருக்கும்போது கூகுள் தான் போட்டிருந்தோம். இது 2023 நடந்த விஷயம். எப்பன்னா மே ஜூன்ல. ஓகே, போயிட்டு இருக்கோம். போகும்போது என்னாச்சு அப்படின்னா, கூகுள் போயிட்டு இருக்கும்போது ஒரு இடம் திருச்சி எல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கோம். அப்ப போகும்போது என்ன ஆகுனா, அந்த கோவிலுக்கு வந்து வழி வந்து லெப்ட் சைடு காட்டுது. இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது கூகுள் காட்டுது இங்க இருக்கு கோவில் அப்படின்ட்டு, அதாவது நம்மளோட இடது பக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவில் காட்டுது. சரின்னு சொல்லிட்டு இப்படி இடது பக்கம் கார் போகுது. போகும்போது என்னாச்சுன்னா, இது வந்து ஒரு ஏரிக்கரை. ஓகே, இங்க பார்த்தா பயங்கர ஒரு பெரிய ஏரியா இருக்கு. என்னடா கூகுள் வந்து தப்பா வந்து வழிகாட்டி இப்படி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ரிட்டர்ன் எடுத்து திருப்பி கொஞ்சம் தூரம் இல்ல ஸ்ட்ரைட்டா தான் போகணும், தப்பா காட்டிடுச்சுன்னு சொல்லி திருப்பி ஸ்ட்ரைட்டா போகும்போது திருப்பி வந்து ரைட் சைடு இங்க காட்டுது இந்த இடம்னு சொல்லிட்டு. சோ நாங்க வந்து என்ன பண்ணோம், திருப்பி சரி ஓகே நான் சொன்னா ஆமாமா இந்த இடம் தான் அப்படின்னு சொல்லவும் நாங்க திருப்பி ரைட்ல டர்ன் பண்ணிட்டோம். இந்த மாதிரி இப்படி போயிட்டு இருக்கும்போது இப்படி ரைட்ல வந்துட்டோம். ஓகே, லெப்ட்ல போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு திருப்பி கொஞ்சம் தூரம் போய் ரைட்ல போயாச்சு. போய் நேரா வந்து அந்த கோவில் முன்னாடி கார் நிக்குது. ஓகே, நான் வந்து வஸ்திரம் மாலையில எல்லாம் எடுத்துட்டு அந்த கோயில் போறேன். ஒரு கிராமம், ஒரு குக் கிராமம் தான். அந்த கிராமத்துல நான் வந்து அந்த கோயிலுக்குள்ள போயிட்டேன். போயிட்டு பார்த்தா பயங்கர பெரிய நடராஜர் இருந்தாரு. அப்புறம் பார்த்தா சிவன், அம்பாள் எல்லாரும் இருந்தாங்க. நான் வந்து பார்த்துட்டு அந்த இடத்துக்கு போனோடனே ஒரு மன அமைதி இருந்தது. ஸோ அப்புறம் நேம் அப்பதான் பாக்குறேன் இது வேற கோவில் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் வந்து அந்த ஐயர்கிட்ட கேட்கிறேன், என்னங்க சாமி இது நான் வேற கோவில் நினைச்சு வந்து இது வேற கோவிலா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, என்ன பிரச்சனைக்காக வந்தீங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் வாங்குறதுக்காக வந்தோம், இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது
அவங்க சொன்னாங்க, நீங்க சரியான கோவிலுக்கு தான் வந்திருக்கிறீங்க, உங்களை வந்து கடவுள் தான் இங்க வந்து கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த கோவில் நீங்க சொல்ற கோவில் வந்து இன்னும் இங்க இருந்து ஒரு 1 கிலோமீட்டர்ல 2 கிலோமீட்டர்ஸ்குள்ள தான் இருக்கு. ஆனா அந்த கோவிலை விட நீங்க இங்க வந்த கோவில் வந்து ரொம்ப சரியான கோவில், கடவுள் தான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடராஜர் முன்னாடி என்னை கூட்டிட்டு போனாங்க. கூட்டு போயிட்டு அந்த நடராஜர் காலில் வந்து அது அந்த இதுல கூட சொல்லுவோம் இல்லையா, இந்த நடராஜர் காலடியில வந்து ஒரு முயலகன் அப்படின்ற ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த நோயை வந்து காலடியில மிதிச்சிட்டு அது மேலே ஏறி நடராஜர் வந்து நடனமாடிய ஸ்தலம் இதுதான் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ராஜா, ஓகே, அவரோட பொண்ணுக்கு என்ன நோயினே தெரியல, சம் மென்டல் இஷ்யூஸ் இருந்துச்சு அந்த பொண்ணுக்கு. ஸோ வந்து அவ யார் கூடயுமே பேச மாட்டா, எதுவுமே பண்ண மாட்டா, அப்படி அமைதியா உட்கார்ந்தே தான் இருப்பா, வேற எந்த ஒரு விஷயமே அவ வந்து செய்ய மாட்டா அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெஷரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கோயில் ஸ்தலங்களுக்கு அந்த ராஜா கூட்டு போயிருக்காரு அவர் மகளை. ஆனா எங்கேயுமே சரியாகல. கடைசியில வந்து இந்த கோவிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நடராஜர் வந்து தரிசனம் கொடுத்து அந்த முயலகன் அப்படின்ற நோயை வந்து காலில் ஏறி மிதிச்சு நடனமாட ஸ்தலம் வந்து இது. ஸோ எவ்வளவு பெரிய உங்களுக்கு நோயா இருந்தாலும் ஐயா வந்து குணப்படுத்தி கொடுப்பாங்க. ஸோ வந்து நீங்க வந்து இந்த திருநீரை வந்து நீங்க 48 days எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து ஸோ அந்த நடராஜர் வந்து அவ்வளவு வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றவர். ஓகே, நோய்களை தீர்க்கக்கூடிய அந்த இதை பவரையே வந்து அவர் காலடியில மிதிச்சவர் வந்து நம்ம நடராஜர் தான். ஸோ அவர் வந்து இந்த ஊர் பேர் வந்து திருப்பாச்சிலாச்சிராமம் அப்படிங்கிற திருவாசி அப்படிங்கிற ஊர் தான் இந்த நடராஜர் வந்து நோய் தீர்க்கும் ஸ்தலம். ஓகே, இது திருச்சி பக்கத்துல இருக்குங்க. திருச்சியில இருந்து அந்த முசிறி போற வழியில இருக்கு. ஓகே, முசிறி போற அந்த ரோடுல இருக்கு. ஓகே, அந்த கோவில் பேர் வந்து அருள்மிகு பால சௌந்தரிய நாயகி உடனமருள் அருள்மிகு மாற்றுரை வரதீஸ்வரர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இதுல வந்து இந்த திருஞான சம்பந்தர் அருளிய இந்த பதிகத்தை வந்து பாடும்போது எவ்வளோ பெரிய ஒரு நோயும் நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு காட் கிஃப்ட் தான் இது வந்து. ஓகே, யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப நோயால அவதிப்படுறாங்க அப்படின்னா நீங்க இந்த கோவிலுக்கு தாராளமா வந்து போக சொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எனக்கு வந்து என்னாச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த கோவிலுக்கு நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிட்டு திருநீர் வாங்கிட்டு வந்து 48 days இந்த மந்திரங்கள்லாம் படிச்சு இந்த திருநீர் வந்து பிரசாதமா நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு அந்த நோய் வந்து குணமாயிடுச்சு. ஓகே, அதான் அந்த ரத்தத்துல வந்து ஆரியே அப்படிங்கிறது வந்து எனக்கு ஜாஸ்தியாகி, அதாவது வாத சம்பந்தப்பட்ட ஒரு நோய் தான் அது. ஸோ எனக்கு வந்து கியூர் ஆக்கி கொடுத்தாங்க கடவுள் வந்து, அதாவது கூப்பிட்டு அருள் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இவர் வந்து செஞ்சாரு. என்னை வந்து பாருங்க, நீங்க யோசிச்சு பாருங்க, சயின்ஸ் எவ்வளவு முன்னேறி இருக்கு அப்படின்னு சொல்றோம். நம்ம கூகுள் போட்ட வழி வந்து தவறா காட்டி திருப்பி வந்து நம்மள கரெக்டான ஒரு இடத்துக்கு வந்து கூகுள் வந்து கூட்டிட்டு வந்திருக்கு அப்படின்னும் போது அது வந்து ஒரு எல்லா பவரையும் மேல வந்து சிவனோட பவர் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஒருத்தருக்கு வந்து உதவி செய்யணும்னு கடவுள் வந்து நினைச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அதை எந்த ரூபத்திலேயாவது உங்களுக்கு அவங்க உதவி செஞ்சே தீருவாங்க, ஹெல்ப் பண்ணியே தீருவாங்க. இது வந்து நீங்க செய்கிற தர்ம காரியங்கள், நீங்க செய்த ஒரு கர்ம பலனை அடிப்படையா வச்சுதான் இது நடக்கும். எல்லாத்த விட ஒரு மிகப்பெரிய சக்தி கடவுள்கிட்ட இருக்கு. சோ நீங்க கடவுள்கிட்ட சரணாகதி அடையும் பொழுது அவங்க வந்து உங்களுக்கு கூப்பிட்டு அருள் புரிவாங்க அப்படின்றதுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளா நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இங்க தரிசனம் பண்ணிட்டு அந்த கோவிலுக்கும் போய் அந்த வாதக்கல், அது நாராயணர்னு சொல்லுவாங்க, அவருக்கு வந்து நாங்க வந்து அபிஷேகம் எல்லாம் பண்ணி அங்க இருந்தும் நாங்க ஆயில் கொண்டு வந்தோம். ஆனா நான் அதை யூஸ் பண்ணவே இல்லை. ஏன்னா இந்த கோவில் திருநீரை வந்து நான் வந்து சாப்பிட ஆரம்பிக்கவுமே எனக்கு எல்லாமே நோய் வந்து குணமாயிடுச்சு. ஸோ நானே உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். ஒரு
அதாவது வந்து ஒரு 3 months வரைக்கும் தான் நீங்க வந்து இருப்பீங்க அப்படின்னு சொன்ன ஒரு இடத்துல இன்னைக்கு 2 வருஷம் ஆகியும் நான் வந்து உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன், டெய்லி உங்களுக்கு வந்து கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். ஆனா இது வந்து ஒரு கடவுளோட ஒரு மிகப்பெரிய பிளெஸிங்ஸ் தான். எனக்கு இன்னொரு ஜென்மம் அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இந்த ஜென்மத்துல நான் வந்து சிவனை பத்தி பேசணும், சிவனை பத்தி நான் வந்து அருள் உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் பிளெஸிங்ஸ் வாங்கி கொடுக்கணும் அப்படின்றது கூட என்னோட எய்மா இருக்கலாம். ஓகே, அவரோட புகழ் பாடுறதுதான் நான் வந்து அவருக்கு செய்யற ஒரு மிகப்பெரிய ஒரு அது என்ன சொல்றது, அவர் எனக்கு கொடுத்ததுக்கு முன்னாடி நான் வேற எதுவுமே எனக்கு பெரிய விஷயம் இல்லை. அவருக்கு செய்யற தொண்டு எது அப்படின்னா அவர் புகழ் பாடுறது தான். ஓகே, இதை வந்து நான் சந்தோஷமா செய்யறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். ஆனா இது பிடிக்காம ஒருத்தர் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. சோ அவருக்கு வந்து நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, உங்களுக்கு பிடிக்கலன்னா ஜஸ்ட் நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, மற்றபடி நீங்க வார்த்தைகளை விட வேண்டாம் அப்படின்னு வந்து அவங்களுக்கு வந்து நான் சொல்லிக்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். வாங்க அடுத்து சிவனோட பிளெஸிங்ஸ் வந்து அடுத்து என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க என்ன சொல்றாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். பழசெல்லாம் நீங்க வந்து நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க. அந்த பழைய விஷயங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில இருந்தே தூக்கி எறிங்க. புதுசா பிறந்தவங்க போல உங்களோட வாழ்க்கைய புதுசா ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நீங்க வந்து அதுக்கு தகுதியானவங்க தான். உங்க வாழ்க்கையில எல்லாவித சந்தோஷங்களையும் அனுபவிக்க நீங்கள் தகுதியானவர் தான் அப்படின்னு சொல்றாங்க. சோ நீங்க வந்து ஒரு பெரிய ஒரு கடல் அலைக்கு அப்புறம் ஒரு நிமிடம் அந்த அமைதி இருக்கும் பாருங்களேன், அது மாதிரி உங்க மனசுல வந்து ஓயாத அலைகள், என்ன அலைகள் ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்படி குழந்தையில எப்படி சந்தோஷமா இருந்தீங்களோ அது மாதிரி இப்பயும் இருக்கிறதுக்கு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, உங்க குழந்தை பருவத்தை நினைச்சு பாருங்க, நீங்க எப்படியெல்லாம் நீங்க அதுல அப்ப வந்து சந்தோஷமா இருந்தீங்க அப்படின்னு சொல்லி நினைச்சு பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சைலன்ஸ் ரொம்ப வந்து எப்படி இருக்கீங்கன்னா, அமைதியோட மகத்துவம் என்ன அப்படின்றது வந்து நீங்க புரிஞ்சுக்கிருக்கீங்க. ஆனா எல்லா நேரமே வந்து தனிமை வந்து அவ்வளவு நல்லது இல்லை இல்லையா? ஓகே, நீங்க வந்து நீங்க ஸ்டடியா நிக்கணும். இப்ப ஒரு மரத்துக்கு எப்படி ரூட்ஸ் தான் வந்து மெயினோ அது மாதிரி உங்களுக்கான ஒரு தேடல், நீங்க வந்து நிக்கிறதுக்கு, வாழ்க்கையில நிக்கிறதுக்கு ஒரு தெளிவான பாதையில நீங்க வந்து ஒரு முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நீங்க வந்து வாழ்க்கையில போராடினதெல்லாம் போதும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்ல நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி உங்க வாழ்க்கைய வந்து இருந்துட்டீங்க. சோ வந்து ஒரு உங்களோட அந்த தேவையில்லாத மூட நம்பிக்கைகளை எல்லாம் கிளியர் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களோட பாடி வந்து ஒரு புக் மாதிரி. ஓகே, அதாவது யுவர் பாடி இஸ் லைக் ஏ புக் அப்படின்னா, அதாவது நீங்க என்ன, அதாவது சாப்டரா இருக்கும் இல்லையா, அது மாதிரி நம்மளோட பாடி இருக்கு. சோ நம்ம வந்து ஒரு என்ன எழுதணும்னு புக்ல வந்து ஒரு ஆத்தரா இருக்கும் அப்படின்னா நம்ம தான் வந்து அதை வந்து கிரியேட் பண்ணணும், என்ன எழுதணும் அப்படின்றத. அது மாதிரி நம்ம உடம்ப வந்து சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். சோ உடம்ப நம்ம எப்படி பாத்துக்கிறோம் அப்படின்றதுலதான் வந்து நம்மளோட, அதுவும் வந்து நம்ம கையில தான் இருக்கு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, சோ நீங்க வந்து உங்களுக்காக ஒரு சில மணித்துளிகளை நீங்க வந்து செலவழிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஒரு மற்றவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும்ன்றதான் சொல்றாங்க. ஒரு ஒளியா நீங்க செயல்படணும். இப்ப ஒரு இருட்டுல இருக்காங்க அப்படின்னா அப்ப வந்து ஒரு டார்ச் லைட் மாதிரி எப்படி வந்து நம்ம வந்து ஒரு ஒளியை வந்து கொடுக்கறோமோ அது மாதிரி மற்றவங்களுக்கு ஒரு சின்ன உதவியை நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த விஷயம் வந்து உங்களை மென்மேலும் ஒரு பல நல்ல விஷயங்களை உங்களுக்கு பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நீங்க வந்து ஒரு ஸ்பிரிட் ஹீலர். ஓகே, சோ நீங்க வந்து மற்றவங்களுக்காக வந்து
இந்த ஜென்மம் எடுத்ததே வந்து மற்றவர்களுக்கு உதவதான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, தேங்க்யூ. காமாக்கா காளி வந்திருக்காங்க. ஸோ உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க உங்களுக்கு வந்து வெல்த் அண்ட் ப்ரொடெக்டிவ்காக. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு செல்வத்தையும் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பையும் அவங்க வந்து கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. சந்திரசேகர், பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் குட் லக். உங்களுக்கு வந்து அம்மையும் அப்பனும் ஒரு நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் உங்க கூடவே இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு வந்து கடவுள் கூட இருக்குது, நீங்க போன ஜென்மத்துல செஞ்ச ஒரு புண்ணியம் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, தேங்க்யூ சோ மச். இந்த ரீடிங்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நீங்க எனக்கு பண்ற ஒரு சின்ன ஹெல்ப் இதுதான் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. ஹாய், ஹலோ, வணக்கம். செகண்ட் பைல் இந்த அர்த்தநாரீஸ்வரரை யாரெல்லாம் வந்து செலக்ட் பண்ணீங்களோ அவங்களுக்கான ரீடிங்ஸ் பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு ஆருத்ரா தரிசனத்திற்காக ஒரு ஸ்பெஷல் ரீடிங்ஸை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சிவன் அம்பாள் வந்து உங்களுக்கு என்னவெல்லாம் செய்தி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. போலேநாத் வந்திருக்காங்க. ஓகே, ஒரு வார்த்தைகள்ல வந்து கவனம் தேவை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு வார்த்தை கொல்லும், ஒரு வார்த்தை வந்து வெல்லும் சொல்லுவாங்க. சோ நீங்க உங்க யார்கிட்டயாவது ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னா கொஞ்சம் அமைதியா பொறுமையா மெதுவா அந்த விஷயத்த எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, கொஞ்சம் கோவப்படாம சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நீங்க வந்து யாரு அப்படின்றத வந்து எதற்காக பிறந்திருக்கிறீங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு மெடிடேஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, மகாகால் வந்திருக்காங்க. இது வந்து ஒரு டிவைனோட டைம் தான். சோ நீங்க வந்து உங்களே தயார்படுத்திக்கோங்க. உங்களோட ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு உங்களை தயார்படுத்திக்கோங்க. அதுல வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியங்கள் காத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, காடஸ் சதி வந்திருக்காங்க. எமோஷனல் கண்ட்ரோல். உங்களோட மைனஸே என்ன தெரியுமா, ரொம்ப எமோஷனல் ஆகுறது. ஓகே, அது வந்து என்ன செய்யறோம் அப்படின்றதே வந்து சில நேரம் வந்து உங்க மைண்டுக்கே வந்து வர்றதில்ல. எமோஷனல் ஆயிட்டீங்க அப்படின்னா அது வந்து என்ன பண்றோம் என்ன செய்யறோம் அப்படின்றதே வந்து நம்ம மைண்டுக்கு வந்து தெரியாது. சோ அந்த மாதிரி சில நேரம் வந்து முடிவுகளை எடுத்துடுறீங்க. அந்த எமோஷனல் நீங்க முடிவெடுக்கிறதா உங்களோட வீக்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்ப யாராவது வந்து கண்ணீர் விட்டு அழுதாங்க அப்படின்னா உடனே இறக்கப்பட்டுருவீங்க. அவங்க நடிக்கிறாங்களா என்னன்னு கூட யோசிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, உங்களோட இன்னர் வாய்ஸை கேளுங்க. உங்களுக்கு ஏதோ வந்து சொல்ல நினைக்கிறாங்க. சோ உங்களோட இன்ட்யூட்டிவ் பவரை வந்து கவனிங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஏதோ ஒரு விஷயத்த வந்து அர்த்தநாரீஸ்வரர் உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இத பாக்குறவர் வந்து ஒரு ஆணா இருந்தா உங்க ஒய்ஃப் வந்து உங்க பேச்ச கேட்கறது இல்ல. சோ வந்து சில விஷயங்களை வந்து எமோஷனலா எடுத்துருவாங்க. ஒரு இப்ப நீங்க வந்து உங்க அம்மா அப்பா வீட்டுல கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கணும், அங்க ரொம்ப அதிகமா வந்து எதுவும் பேசுறதோ இல்ல அங்க அதிகமா போறதோ வேண்டாம் அப்படின்னா நீங்க கேட்கவே மாட்டீங்க. ஆனா அங்க போய் உங்களுக்கு அந்த பட்டதுக்கு அப்புறம் தான் ஹஸ்பண்ட் சொன்னது உண்மை அப்படின்னு வந்து புரிய வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நீங்க எமோஷனலா இருக்குது, என்னோட வீடு ஏன் அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரொம்ப வந்து எமோஷனல் ஆயிருவீங்க. அப்புறம் அவங்களோட கூட பிறந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஒரு சில பேர் சொல்லுவாங்க உங்க சிஸ்டர் கூட இல்ல உங்க பிரதர் கூட நீங்க ஒரு லிமிட்டாரு, இந்த மாதிரி இதெல்லாம் நீ வந்து சொல்லாத, அதெல்லாம் இது இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணாத அப்படின்னா நீங்க கேட்க மாட்டீங்க. ஆனா அது அவங்களால உங்களுக்கு பிரச்சனைகள் அவமானங்கள் வரும்போதுதான் அவங்க ஹஸ்பண்ட் சொன்னது உண்மை அப்படின்றது வந்து உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சோ உங்களுக்கு வந்து ஒரு 2 பாதைகள் எப்பவுமே உங்க கண் முன்னாடி இருக்கும். அதுல வந்து சரியான வழியை தான் தேர்ந்தெடுத்து எப்பயுமே நீங்க டிராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு எந்த வழியில போறதுன்னு முடிவெடுக்க முடியாத சில நேரங்கள்ல நீங்க உங்க ஏஞ்சல்ஸ்ட கேட்கலாம், கடவுள்கிட்ட கேட்கலாம். சோ அவங்க வந்து உங்களுக்கு கைட் பண்றதுக்கு எப்பயுமே ரெடியா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வர காத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே,
வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து வர்றதுக்கு உங்களுக்கு காத்திருக்கு. அத வந்து அந்த மாற்றத்தை எதிர்கொள்ள நீங்கள் தயாராக இருங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஒரு எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்குது என்ன அப்படின்னா ஒரு அன்பு தான். ஓகே, அந்த அன்பை வந்து நிறைய அள்ளி கொடுங்க மற்றவங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ நீங்க வந்து மற்றவங்களோட விமர்சனங்களுக்கு நீங்க வந்து பதில் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க சந்தோஷமா ஃப்ரீடமா நீங்க வந்து உங்க வாழ்க்கையில நீங்க இருங்க. ஓகே, போனதெல்லாம் போட்டும், இதுக்கப்புறம் வந்து நான் வந்து என்னோட மைண்ட் இதுதான், என்னோட எய்ம் இதுதான், என்னோட கோல் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற விஷயங்கள் எல்லாம் புறந்தள்ளிட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, உங்களுக்கு கைடன்ஸ் வந்து கண்டிப்பா கிடைக்கும். அது ஒரு மூன்றாவது நபர் மூலமா. ஏதாவது ஒரு இடத்துல இருக்கீங்க, இல்ல ஒரு இடத்துக்கு போறீங்க, இல்ல ஒரு கோவிலுக்கே போய் உட்கார்ந்துருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ஆன்சர் தேவைன்னா மூன்றாவது நபர் மூலமா உங்களுக்கு அந்த ஆன்சர் கிடைக்கும். வேற 2 பேர் பேசிட்டு இருப்பாங்க, உங்களுக்கு அதுல ஒரு பதில் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சோ நீங்க வந்து அதெல்லாம் வந்து ஃபீல் பண்றப்பதான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஒரு தேவையில்லாத கற்பனைகள் எல்லாம் உங்க லைஃப்ல இருந்து தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ரிலீஸ் ஓல்டு பேட்டர்ன்ஸ். சில விஷயங்கள் வந்து ஒரு மூட நம்பிக்கையா இருக்கலாம், இல்ல தேவையில்லாம நீங்க அதை பிடிச்சிட்டே தொங்கிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்களை வந்து உங்க லைஃப்ல இருந்து தூக்கி போடுங்க அப்படின்றாங்க. உங்களுக்கு ஒரு சாக்ரல் பவர் வந்து கிடைக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, உங்களோட சாக்ரல் சக்ராவை வந்து நீங்க கரெக்ட் பண்ணக்கூடிய நேரம் இது அப்படின்றாங்க. கிராட்டிடியூட் ஃபார் த பாஸ்ட், அதாவது நடந்தது எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க. எது நடந்தாலும் நல்லதாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது, எது நடக்க போகிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கடவுள்கிட்ட உங்களோட எல்லா பிளெஸிங்ஸையும் வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு அவர்கிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிருங்க அப்படின்றாங்க. உங்க மைண்ட் அண்ட் சோலுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹக் கொடுக்கறாங்க உங்களுக்கு. தேங்க்யூ பண்ணுங்க, கிராட்டிடியூட் பண்ணுங்க. சிவன் வந்து உங்களுக்கு ஒரு ஹக் கொடுக்கறாங்க, அம்பாள் வந்து உங்களுக்கு ஒரு ஹக் கொடுக்கறாங்க. சோ நமக்கு பிடிச்சவங்களுக்கு தானே நம்ம ஹக் கொடுப்போம். ஓகே, நீங்க வந்து சிவன் அம்பாளுக்கு ஒரு பிடிச்ச குழந்தையா இருக்கீங்க, அதனாலதான் உங்களுக்கு ஒரு ஹக் கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ யுனிவர்சல் லவ் இஸ் ட்ரூ லவ், சோ லவ் ஆல். ஒரு அன்பை வந்து பரிமாற்றம் செய்து கொண்டே இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அன்பு தான் வந்து சிவம் அன்பே சிவம் சொல்லுவாங்கல்ல, அந்த வேர்டு தான் அது. ஓகே, இட்ஸ் ஆல்வேஸ் ஓகே டு ஆஸ்க் த கைடன்ஸ் வென் த வே இஸ் அன்கிளியர். நீங்க போற பாதையில ஏதாவது ஒரு தடை தாமதங்கள் வருது, ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா நீங்க வந்து தயங்காம கைடன்ஸ் கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இன்னும் ஒரே ஒரு கார்டு எடுத்துடலாம். இதுதான் வந்து ஒரு டைம், நீங்க வந்து வாழ்க்கையில முன்னேறி போறதுக்கான டைம் வந்து இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இது புவனேஸ்வரி அம்மன் வந்திருக்காங்க. பிளெஸிங்ஸ் ஆஃப் பியூட்டி அண்ட் மெட்டீரியல் ப்ராஸ்பரிட்டி. ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்காக வந்தவங்க தான் இந்த புவனேஸ்வரி. நீங்க வந்து புவனேஸ்வரி அம்மனை வந்து இன்னைக்கு கும்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு, நீங்க கடினமா உழைத்த உழைப்புக்கு கண்டிப்பா வந்து சிவன் வந்து ஒரு பரிசு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, மிகப்பெரிய ஒரு பரிசு உங்களுக்காக காத்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சோ சிவன் அருளும் அம்பாலோட அருளும் உங்களுக்கு பரிபூரணமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சிவனை விட அம்பாள் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து புவனேஸ்வரி அம்மன் வந்து உங்களுக்கு பிடிச்ச தெய்வமா இருக்கலாம். ஓகே, இல்ல குலதெய்வமா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, பிரம்மச்சரி ஒரு சிவன் வந்து உங்களுக்கு
ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த ரீடிங்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்துட்டு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம போறீங்க. ப்ளீஸ் 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 சப்ஸ்கிரைப். ஓகே, தேங்க்யூ so much.